தங்கைக்கு ரூட்டு விட்ட விஜய் ஆதரவாளர் வீட்டிற்கு வரவழைத்து சம்மத்தியா கொடுத்த அண்ணன். வைரலாகும் வீடியோ. சென்னையை சேர்ந்த பிரபல யூடியூபர் விஷ்ணு. இவர் தனது யூடியூப் சேனலில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நடிகர் விஜய்க்கும் ஆதரவாக தீவிரமாக கருத்துக்களை பதிவிட்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் விஷ்ணுவை சில இளைஞர்கள் சேர்ந்து புரட்டி எடுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆபாசமாக பேசி இளம்பெண்ணின் வீட்டிற்கு சென்ற விஷ்ணு என்ற யூடியூபருக்கு தர்ம அடி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த யூடியூபர் விஷ்ணு பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை எடுத்து இப்படி சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது என்று இந்த சமூகத்தையே திருத்த வந்த மகான் மாதிரி யூடியூபில் அமர்ந்து வாய்க்கிழிய பேசியவர்தான் இவர். புதியதாக பழகிய ஒரு நண்பரின் தங்கைக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி வந்த யூடியூப் விஷ்ணு அந்த பெண்ணிடம் தவறான முறையில் மெசேஜ் அனுப்பி வந்திருக்கிறார். ஆனால் அந்த பெண் தன்னுடைய அண்ணனிடம் இப்படி யூடியூப் விஷ்ணு தனக்கு தவறாக மெசேஜ் அனுப்பி இருப்பதையும் காண்பித்திருக்கிறார். அதாவது அந்த நண்பரின் தங்கையை ஒரே ஒரு முறைதான் விஷ்ணு பார்த்ததாக கூறப்படும் நிலையில் அப்படி நன்கு அறிமுகமில்லாத ஒரு பெண்ணுக்கு தவறான முறையில் மெசேஜ் அனுப்பிய விஷ்ணு அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் விஷ்ணு வருகைக்காக அந்த பெண்ணின் அண்ணனும் அவருடைய நண்பர்களும் இன்று வரட்டும், தரமான சம்பவம் செய்வோம் என்று காத்திருக்கிறார்கள். அப்படி வீட்டிற்கு வந்த விஷ்ணுவை முட்டி போட வைத்து அவருடைய செல்போனை பறித்து தன்னுடைய தங்கைக்கு மட்டுமல்ல வேறு யாருக்காக என்னென்னலாம் அநாகரிகமாக மெசேஜ் அனுப்பியுள்ளார் என்பதையும் பார்த்திருக்கிறார்கள். மேலும் விஷ்ணுவை முட்டி போட வைத்து விசாரித்துக் கொண்டிருந்த போது விஷ்ணுவின் பாக்கெட்டில் இருந்து ஒரு பொருளை எடுத்திருக்கிறது அந்த பெண்ணின் அண்ணனின் தரப்பு. அந்த பொருள் வேறொன்றும் இல்லை, ஆணுரை. இதை பார்த்ததும் மேலும் கோபமடைந்த அந்த பெண்ணின் அண்ணன் தரப்பு விஷ்ணுவை சம்மத்தியான முறையில் கவனித்திருக்கிறது. இந்த நிலையில் விஷ்ணு தன் மீது தாக்குதல் நடத்தியது பற்றி இதுவரை எந்த ஒரு புகாரும் போலீசில் கொடுக்காததால் அவர் மீது தவறு இருப்பதால் போலீசுக்கு போனால் மேலும் நமக்கு பிரச்சனை ஆகிவிடும் என்றுதான் போலீசுக்கு போகவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் போலீசார் தாமாக முன்வந்து அந்த விஷ்ணுவை விசாரிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் விஷ்ணுவை முட்டி போட வைத்து விசாரித்த அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. என்ன தப்பு? எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி உன் நினைப்புல என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலன்னா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி, ஒழுங்கா படி, அத படின்ற அத படி கட்டு. அப்படியே ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாமா? ஏன் பண்ண? நீ எவ்வளவு பெரிய இந்தியா பையன் தெரியுமா? irresistible. You are irresistible. அப்படி மெதிக்கணும். நான் irresistible. பாரு அவ போட்டோ வேற, அவ போட்டோ வேற நீ அனுப்புற. லாஸ்ட்ல அசிங்கமா சாரி தங்கச்சி வேற. சாரி தங்கச்சியா? சொல்லு. நீ போயிட்டு பண்ணல, பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் மெசேஜ் தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல, எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. என் தங்கச்சிய வந்து தூண்டி இருக்க, அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க, நீ அவகிட்டயே சொல்ற. ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு. இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்புலம் வெளியே வருமா? இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க, இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவியா? அதான் யூடியூப்ல உட்காந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கிய உட்காந்து எல்லாருக்கும் எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணலாம், எப்படிலாம் இது பண்ணலான்ட்டு. உன் குழந்தைங்க இருக்கட்டும். சாவ மாட்டேன் இவ்வளவு ஏமாத்தினுக்குறான். ஒன்னும் கூட சொல்றதா சொல்லுங்க, சாவச்சு போட்டு சொல்லுறான். அவ்வளவு ஜோக்கா இருந்தாடா அவனுக்கு. குழந்தைங்க நீ நல்லவன் நம்பி வாழக்கூடாது. ஹீரோ மாதிரி தானே பாக்குறாங்க. உன் குழந்தைங்க ஒன்னு ஹீரோவா தானே பாக்குறாங்க. தப்பு தானே. உன் பொண்டாட்டி கூட ஒன்னு ஹீரோவா தானே பாக்குறாங்க. அவங்களும் ஹஸ்பண்ட் ஹீரோவா தானே பாப்பாங்க. நீ வந்து என்னென்ன பண்ணிருக்க? உன் ஒய்ஃபுக்கு மேல இருந்து பூலாம் கொட்டி அதெல்லாம் வியூஸ்க்காக பண்ணியா இல்ல உன் பொண்டாட்டி மேல இருக்க லவ்க்காக பண்ணியா? நீ சொல்லு.
You are not going to anyway take care of your wife, right? இது ஆனா இந்த இதுல அவங்க எஃப்ஐஆர் போட்டனால Now you said blame ஏத்துக்கணும்ல. பாத்தீங்களா என்னது இது? மக்களே? எங்க இருந்து? பாக்கெட்ல இருந்து காண்டம் இருக்கு. நீங்க இவ்வளவு பாக்கெட்ல நேரமா காண்டமா? Wife கிட்ட ஏய், உன் wife pregnant தானே இருக்காங்க? இதுவா தானே இருக்காங்க? நீ காண்டம் வச்சு எதுக்கு சுத்துற? ஏய் காட்டாத. சரி இரு, யாருக்காக வாங்க? நீ எதுக்கு இந்த காண்டம் வச்சு சுத்துற? ஏய், இல்ல, யாருக்காக எதுக்கு? வாங்குன? இந்த பாரு, இப்ப நான் பல்லால் நான் விட்டுருவேன் நான் உன்னை. இது எதுக்கு இந்த காண்டம்? சைலண்டா இது எதுக்கு இந்த condom? சைலண்டா போய்டுவோம். வேற மாதிரி பதில் சொல்லாத. யாருக்காக வாங்கின வந்த? இது யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த இங்க? இங்க எல்லாம் இது சத்தியமா இல்ல ப்ரோ. பின்ன அப்புறம் எதுக்கு இதோட வந்த? ப்ரோ இது இல்ல ப்ரோ. இது எதுக்கு எடுத்துன்னு வந்த? என்ன சிகரெட்டா இது? ப்ரோ இல்ல ப்ரோ. பின்ன என்னது இது? சரி யாருக்கு வாங்க? யார் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீ எதுக்கு இதை எடுத்துன்னு வந்த இங்க? இது யாருக்காக வாங்கிட்டு வந்த? யாரை நினைச்சு வாங்கிட்டு வந்த? கையில போடு. குடும்ப மேல நீ சத்தியம் பண்ணு. இல்ல, are you worth பாத்தியா wives get bored. Masa, don't you think your wife should know? She gets bored now. But your hubby is still lucky to taste those lips whenever he wants la. வாங்கல. அவர்தான் காமி. Okay. Now you tell us your wife should know that. இப்போ அப்ப சரி. உங்கள் தின சேவல்